ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஊரில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கிற ஆட்சன்ஸோட ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறது, கடைசியாக யூஎஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. இதை 4 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் யூடியூப்பில் நீங்கள் சம்பாதிக்கிற பைசா எல்லாம் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் யூடியூப் இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் ஒரு புது மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி இருந்ததுன்னா, உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சென்ட் பண்ணுவீங்க. அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ஐடி வெரிஃபிகேஷன். ஆனால் இப்போ வந்து இவங்க புது ஐடி வெரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை வந்து வெரிஃபை பண்ண முடியும். இந்த புது மெத்தடில் அவங்க என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்கள் ஐடியை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறதுலாம் சேம் தான். ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் லைவ் கேமரா ஆன் ஆகுது. இதில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் காட்டணும். லெஃப்ட் டு ரைட் உங்களை காட்ட சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க கேப்சர் பண்ணி உங்கள் ஐடி கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்த புது மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். நீங்களும் புது மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் கரெக்டாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிங்க. அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற இமெயில் ஐடிக்கு அவங்க ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் ஐடி வந்து வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஐடி வந்து லாகின் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணாலும் மேலே வந்து டேக் ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு அட்டென்ஷன் நீட் போட்டுட்டு கீழே வந்து என்ன டேட்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணுன்றதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு முன்னாடியே வந்தது, அதனால் வந்து ரொம்ப லேட்டாக காட்டுது. உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஐடி வெரிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா உங்களுக்கு 45 நாள் டைம் இருக்கும். அந்த 45 நாளுக்குள்ளே நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிக்கணும். இதில் வெரிஃபை நவுன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நியூ மெத்தட். பக்கத்தில் வந்து யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பழைய மெத்தட். 2 மெத்தட் இருக்கும். இது 2 மெத்தட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புது மெத்தட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வெரிஃபை நவ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பழைய மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா, நீங்கள் புது மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண தேவையில்ல, ஐடி வெரிஃபிகேஷன் மட்டுமே போதும். இல்லை நீங்கள் பழைய மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி ஆகணும். அவங்க வந்து அட்ரஸ்க்கு வந்து பின் வந்து சென்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் புது மெத்தட் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் பழைய மெத்தட் யூஸ் பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபோன் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, அதாவது கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நான் கேப்சர் பண்ணாலும் என் ஃபேஸும் நல்லா தெரியும். நான் கேப்சர் பண்ணுற டாக்குமெண்ட்டும் நல்லா இருக்கும். அதாவது உங்கள் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேப்சர் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். என்ன தான் ஜூம் பண்ணாலும் குவாலிட்டியாக தெரியும் அப்படின்றவங்க மட்டும் புது மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதனால்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டையும் உங்கள் ஃபோட்டோவையும் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து லைவ் கேமரா ஆன் ஆகும். ஓகேங்களா, உங்கள் ஃபேஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் திருப்புற மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்க நல்லா ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் வந்து அது நல்ல குவாலிட்டியாக தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த ஐடி வந்து வெரிஃபை ஆகும். இல்லைனா வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் உங்கள் ஃபோன் கேமரா வந்து நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் புது மெத்தட் பண்ணுங்கள். இல்லைனா பழைய மெத்தடே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட இப்போ இருக்கிற ஃபோனில் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை, உங்ககிட்ட வேறு ஃபோன் இருக்குது, அதுலேயும் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணி அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ண முடியும். இல்லைனா சில பேருக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் நல்ல ஃபோன் வச்சுருப்பாங்க, இல்லைனா சிஸ்டர் பிரதர் யாராவது நல்ல ஃபோன் இருக்கலாம். ஆனால் அவங்க ஃபோனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி லிங்க் சென்ட் பண்ணி பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது நான் வீடியோலேயே சொல்கிறேன். ஆனால் யாராருக்கிட்டலாம் பழைய ஃபோன் இருக்குது, உங்கள் கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்காது, நீங்கள் கேப்சர் பண்ணாலும் ஃபோட்டோ சரியாக தெரியாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து பழைய மெத்தட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன தான் புது மெத்தட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ சரியாக எடுத்தாலுமே அது வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது மேட்சிங் ஆகலை, இல்லை ஃபோட்டோ சரியாக தெரிலனா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து புது மெத்தட் பண்ணாமல் பழைய மெத்தட் பண்ணுறதே நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது புது மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை நவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து கண்டினியூ கேட்கும். நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் கெட்டிங் ஸ்டார்டட்னு இருக்கும். அது கீழே வந்து பிகின் வெரிஃபைங் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள் கண்ட்ரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் கண்ட்ரியில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட லிஸ்ட்லாம் காட்டும். இதில் டிரைவிங் லைசன்ஸ், நேஷனல் ஐடி கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, அடுத்து பாஸ்போர்ட் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. நேஷனல் ஐடி கார்டுன்றது ஆதார் கார்டு தான். நம்ம ஓல்டு மெத்தடில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஆனால் புது மெத்தடில் இது லைவ் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஐடி வெரிஃபை பண்ணுறதுனால அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன டாக்குமெண்ட் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேன் கார்டு வச்சு தான் பண்ணணும். நீங்கள் பேன் கார்டு வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் நேம் வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வேறு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு
பேன் கார்டு வச்சு பண்ணும்போது யூஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது நேம் வந்து வேறு மாதிரி இருக்குது, மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து வேறு ஐடியில் பண்ணுறதுனால தான். நீங்கள் பேன் கார்டு வச்சே வந்து ஐடி வெரிஃபிகேஷனும் யூஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது 2மே சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நேம் மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் வராது. அதனால தான் நான் பேன் கார்டு வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் கேமரா வந்து ஆன் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வச்சிருக்கிற ஐடியோட ஃபோட்டோ நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, உங்கள் ஐடி ப்ரூஃப் கீழே வந்து ஒரு A4 ஷீட்டை வச்சுருங்க. A4 ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஐடி ப்ரூஃபை வச்சுட்டு உங்கள் ஐடி ப்ரூஃபோட 4 கார்னரும் வந்து நல்லா தெரியணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அவங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 4 கார்னர் தெரிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். அதாவது அப்போ அந்த ஒயிட்டும் அந்த கீழே இருக்கிற A4 ஷீட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிற மாதிரி எடுக்கணும். இதில் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். இவங்க ரெட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஐடி ப்ரூஃப் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒயிட் கலரில் வச்சு அதுக்கு மேலே ஐடி ப்ரூஃப் வைக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் இல்லை. இவங்க ஐடி ப்ரூஃப் நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மறைச்சிருக்கேன்ல, அதுதான் ஐடி ப்ரூஃப். அதோட 4 காரணம் நல்லா தெரியுது பாருங்கள், ஃபுல் ஐடியும் தெரியுதுல்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஃப்ரண்ட் ஐடி. இதே மாதிரி யூஸ் திஸ் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் ஐடி வந்து சப்மிட் பண்ண சொல்லும். பேக் ஐடியை வந்து கேப்சர் பண்ணுறங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஐடி அப்படின்னு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து நீங்கள் எடுத்த அந்த ஐடி ப்ரூஃப் வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் பேஜில் காட்டுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, உங்கள் நேம் வந்து ஷோ ஆகும், அது கீழே டேட் ஆஃப் பர்த் காட்டும், அது கீழே அட்ரஸ் காட்டும். சப்போஸ் இது எதுவுமே உங்களுக்கு காட்டலை அப்படின்னாலும் உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லும். இதில் கெட் ஸ்டார்டட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபேஸை வந்து சென்டராக வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்க்கணுமா, அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு பார்க்கணுமா, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி காட்டணும். என்கிட்ட அவங்க ஃபேஸை காட்டுற அந்த ஃபுட்டேஜ் இல்லை, அதனால தான் நம்மளால் காட்ட முடியல. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகிடும். உங்கள் கேமரா வந்து ரவுண்டாக காட்டும். அதில் வந்து உங்கள் ஃபேஸை சென்டராக வச்சுங்க. சென்டராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃபேஸை வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு ஃபேஸை வந்து காட்டுங்க. அடுத்து சென்டராக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணும்போது அது ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி வந்தாலே உங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களால் வேறு ஃபோன்லேயும் வந்து உங்கள் ஐடி வந்து வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்ல, அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இதில் கெட் ஸ்டார்டட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து கண்டினியூ ஆன் அனதர் டிவைஸ்ன்னு காட்டுது பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபேஸ் கேமரா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி காட்டும். கண்டினியூ வித் அனதர் டிவைஸ் அப்படின்னு காட்டும். இது நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போதும் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொன்னல, அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். அது கீழே வந்து அந்த ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஓகேங்களா? உங்களோட இமெயில் ஐடியை வந்து கொடுங்க. அதாவது வேறு ஃபோனில் இருக்கல அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடிக்கு இவங்க ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபோனுக்கு அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த லிங்க்கை, அந்த புது ஃபோன்லேருந்து அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் வந்து நான் இப்போ எப்படி சொன்னனோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஐடி வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணாலே புது மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபை வந்து பண்ண முடியும். இல்லை நீங்கள் புது மெத்தட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை, இல்லை எனக்கு புது மெத்தட் வேணாம் ப்ரோ, நான் பழைய மெத்தட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு மெத்தடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த யூஸ் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திரும்ப வந்து இந்த பேஜுக்கு வர முடியாது. ஓகேங்களா? அதாவது புது மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. பழைய மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐடி வெரிஃபை பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? அதாவது நீங்கள் புது மெத்தட் பண்ணாமலே பழைய மெத்தட் தான் நான் பண்ண போகிறேன்னு அப்படின்னு நாங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்கன்னா உங்களால் திரும்பி வர முடியாது. அதாவது புது மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் பழைய மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் பழைய மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். அதில் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 டிஜிட் பின் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் புது மெத்தட் யூஸ் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸே கிடையாது. ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு யூஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது ஆட்சன்ஸுக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பழைய மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, யூஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு இது எல்லாத்தையும் பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்குமே இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.